டெல்லியில் செங்கோட்டை அருகே நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த கார் குண்டுவெடிப்பு கொடூர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. படுகாயமடைந்தவர்களில் 3 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. பலரின் உடல் உறுப்புகள் சாலைகளில் சிதறி கிடந்ததாக பார்த்தவர்கள் பதற்றத்தோடு பதிவிடக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பல விவரங்களோடு நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் மீண்டும் இணைந்திருக்கிறார். ராமகிருஷ்ணன், இப்ப இந்த சம்பவம் நடந்தப்ப ஒரு 300 மீட்டர் அளவுக்கெல்லாம் காரினுடைய பாகங்கள் சிதறி விழுந்ததான தகவல்களும் சொல்றாங்க. பக்கத்திலிருந்து பார்த்தவங்க ஒரு பெரும் புகை எழுந்தது, வீட்டினுடைய மாடியிலிருந்து பார்த்தோம் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப இந்த NSG விசாரணை எல்லாம் நடைபெற்று இருக்கு, விவரம் என்ன? கண்டிப்பாக இன்று மாலையில் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற ரெட் ஃபோர்ட் பகுதியில ஒரு கார் வெடித்ததில் இதுவரைக்கும் 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 22க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் 3 பேரினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று மருத்துவமனை இதிலிருந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அவர்கள் தற்போது அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, இந்த தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா டெல்லி போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு மிகுந்த இந்த பகுதியில் நடந்தப்பட்ட இந்த தாக்குதல் என்பது எவ்வாறு நடந்திருக்கிறது, டெல்லியில் இதை தொடர்ந்து எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றியெல்லாம் கேட்டிருந்திருக்கிறார். இந்த சம்பவம் நடந்ததை தொடர்ந்து டெல்லி உயர் போலீஸ் அதிகாரிகள் அந்த வெடிகுண்டு சம்பவம் நடைபெற்ற அந்த இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த பகுதி என்பது டெல்லி போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. NSG மட்டுமல்லாமல் NIA அதிகாரிகளும் அந்த பகுதியில் விரைந்திருக்கிறார்கள். விசாரணை என்பது முதல்கட்ட விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் என்பது ஏற்கனவே காரில் ஏற்கனவே வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்டு வெடிக்கப்பட்டதா அல்லது கார் வேறு விதமாக வெடித்ததா என்பது பற்றியெல்லாம் விசாரணைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் தெரிவித்ததை வைத்து பார்க்கும்போது இன்று மாலையில் சுமார் 6:55 மணி அளவில் திடீரென்று பயங்கர சத்தம் கேட்டது. அதை வைத்து பார்க்கும்போது அது வெடிகுண்டு சம்பவமாக தான் இருக்கும் என்று இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் போலீசாரை பொறுத்தவரையில் இதுவரை இது வெடிகுண்டு நிரப்பப்பட்ட கார் வெடிக்கப்பட்டதா அல்லது எந்த மாதிரியான ஒரு வெடி விபத்து என்பது பற்றி இதுவரை அவர்கள் தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் முதல் கட்டமாக விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் டெல்லி போலீசார் இதுவரை எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காத ஒரு சூழ்நிலையில் தான் இது வெடிகுண்டு சம்பவமா அல்லது கார் வேறு விதமான விதத்தில் வெடித்ததா என்பது பற்றியெல்லாம் இதுவரை எந்த ஒரு முடிவுக்கும் எட்டப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் இதுவரை 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 22க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் 3 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தலைநகர் டெல்லியில் மிகவும் பாதுகாப்பான ஒரு செங்கோட்டை பகுதியில இது போன்ற ஒரு கார் வெடித்திருக்கிறது அல்லது கார் வெடிகுண்டு சம்பவம் நடக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதி என்பது 24 மணி நேரமும் டெல்லி போலீசார் மட்டுமல்லாமல் மத்திய போலீசார் படையினுடைய கட்டுப்பாட்டிற்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் டெல்லியை பொறுத்தவரையில் 10-13 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு பெரிய அளவிலான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. 13 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏராளமான சம்பவங்கள் டெல்லியில் பல இடங்களில் தொடர் வெடிகுண்டு சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது எந்த ரீதியில் இந்த வெடிகுண்டு சம்பவம் என்பது நடந்திருக்கிறது? தீவிரவாதிகள் இது போன்று தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பான ஒரு இடத்தில் காரில் வெடிகுண்டுகளை வைத்து வெடித்தார்களா
என்பது பற்றியான கோணத்தில் எல்லாம் விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த பாதுகாப்பான ரெட்ஃபோர்ட் பகுதியில ஏன் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட கார் வெடித்திருக்கிறது, இதன் மூலம் வெடிக்க செய்தவர்கள் என்ன, அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள், அதுவும் மக்கள் அதிகமான இடங்கள்ல இந்த சம்பவம் நடத்தப்பட்டிருப்பது எந்த காரணத்திற்காக என்பது பற்றியெல்லாம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக தீவிரவாதிகள் இத்தாக்குதல் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் அவர்களை பொறுத்தவரையில் மக்கள் அதிகமாக நடமாடும் இடங்கள்ல தான் அதிகமான உயிர் பலியை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இது போன்று. ராமகிருஷ்ணன், இப்ப காவல்துறை ஒருவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு, அது பற்றிய விவரங்கள் இருக்கா? கண்டிப்பாக. அதாவது இப்போ பேசினவர் செய்தியாளர்களிடம் பேசினவர் டெல்லி போலீஸ் கமிஷனர். இவருடைய பேர் சதீஷ் கோல்ச்சா. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவம் நடத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த பகுதியில் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. சிலர் பலியாகி இருக்கிறார்கள், ஏராளமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்கிறாரே தவிர இந்த சம்பவம் என்பது வெடிகுண்டு சம்பவமா அல்லது எந்த மாதிரியான சம்பவம் என்பது பற்றி அவர் இதுவரை நம்மிடம் செய்தியாளர்களிடம் விளக்கவில்லை. இது மட்டுமல்லாமல் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பது பற்றியும் அவர் அதிகாரப்பூர்வமாக தகவல்களை தெரிவிக்கவில்லை. செய்தியாளர்கள் கேட்டபோது இது மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடைபெற்றிருக்கிறது, இதில் ஏராளமானவர்கள் பலியாயிருக்கிறார்கள், ஏராளமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கிறாரே தவிர அவர் இந்த சம்பவம் எந்த மாதிரியான சம்பவம், வெடிகுண்டு சம்பவமா அல்லது கார் தானாகவே வெடித்ததன் காரணமாக இது போன்ற சம்பவம் நடந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா என்பது பற்றி எல்லாம் தெரியவில்லை. விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விசாரணையின் முடிவுல தான் இன்றைக்கு இந்த மாலையில் ரெட்ஃபோர்ட் அருகே நடந்த கார் வெடி விபத்து என்பது வெடிகள் நிரப்பப்பட்டு வெடிக்கப்பட்டதா அல்லது வேறு விதமான விபத்துக்களா என்பது பற்றியெல்லாம் தெரிய வரும் என்பதுதான் அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பிலிருந்து நாம் கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் இன்று தலைநகர் டெல்லியில நடைபெற்றிருக்கின்ற இந்த சம்பவம் என்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பயங்கர சம்பவமாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் மிகவும் பாதுகாப்பாக டெல்லி போலீசாருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்ற ரெட்ஃபோர்ட் பகுதியில இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. இது மிகவும் ஒரு அச்சத்தை உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் தீவிரவாதிகள் வெடிகுண்டு சம்பவம் வெடிகுண்டுகளை நிரப்பப்பட்டு இந்த கார் வெடிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக மத்திய அரசுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாக இருங்கள், இது போன்ற சம்பவங்கள் நாட்டில் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பாதுகாப்பு மிகுந்த ஒரு இடத்திலேயே எங்களால் நுழைந்து இது போன்ற சம்பவத்தை நடத்த முடியும் என்ற ஒரு செய்தியை தான் மத்திய அரசிடம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இதற்கு முன்னதாக நடந்த சம்பவம் என்பது பெஹல்காம் தாக்குதல். அந்த பெஹல்காம் தாக்குதல் என்பது நடந்து முடிந்து சுமார் 4 மாதங்கள் தான் ஆகிறது. மே மாதம் அந்த சம்பவம் என்பது நடத்தப்பட்டு 26 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகளை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்துதான் இந்த சம்பவம் என்பது தற்போது இந்தியாவில் தலைநகர் டெல்லியில் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்திற்கும் தலைநகர் டெல்லி அருகே இருக்கின்ற ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் ஏராளமான கிலோ வெடிப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்திற்கும் இன்று டெல்லியில் நடந்தப்பட்டிருக்கின்ற இந்த வெடி விபத்து சம்பவத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது பற்றியெல்லாம் விசாரணைகள் மீது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் டெல்லி போலீசாருக்கோ அல்லது ஐபிக்கோ கிடைத்திருக்கிறதா என்பது பற்றியும் விசாரணைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு ஏற்கனவே தகவல் இருந்தால் ஏன் தொடர்ந்து பாதுகாப்பு என்பது தலைநகர் டெல்லியில் அதிகரிக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் வரும். எனவே விசாரணையின் முடிவில் தான் எந்த மாதிரியான ஒரு வெடி விபத்து இந்த சம்பவம் என்பது பற்றியெல்லாம் தெரிய வரும். டெல்லியில் நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து மும்பை மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல பாதுகாப்பு என்பது உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரையில் முக்கியமான பகுதி என்பதால் பிரதமர் இருக்கிறார், குடியரசுத் தலைவர் இருக்கிறார், அமைச்சர்களுடைய இல்லங்கள் இருக்கிறது, மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கிறது, ரயில் நிலையம், இது மட்டுமில்லாமல் விமான நிலையம், இது போன்ற முக்கியமான இடங்கள் எல்லாம் பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து இந்த சம்பவத்தை தொடர்ந்து நாட்டில் எந்த மாதிரியான ஒரு
நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பது பற்றியெல்லாம் பலரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்.